நம்ம இன்றைக்கி திருநெல்வேலி ஸ்பெஷல் மட்டன் எண்ணெய்கறி பார்க்கலாமா. இதை நம்ம ஒரு தடவை செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா பிள்ளைங்க கண்டிப்பாக திருப்பி திருப்பி கேட்பாங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். பிள்ளைங்க அவ்வளோ அடிக்ட் ஆயிடுவாங்க. ஸோ கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு பாத்திரத்தில் ஒரு 1/4 லிட்டர் நல்லெண்ணெய் எடுத்திருக்கேன். அதில் 1 ஸ்பூன் போல் வெந்தயம் போட்டு நல்லா பொரிய விடுங்க. இதில் 20லேருந்து 25 காஞ்ச மிளகாவை காம்பை மட்டும் எடுத்து அதையும் நல்லா பொரிய விட்டதுக்கு அப்புறமேட்டுக்கு இஞ்சி இருக்கு இல்லையா, ஒரு 50 கிராம் போல் எடுத்து அதையும் சின்ன சின்னதாக நறுக்கி இதோட ஆட் பண்ணிக்கோங்க. நான் வீடியோ எடுக்கும்போது அந்த கிளிப்பை மிஸ் ஆயிடுச்சு. ஸோ அந்த இஞ்சியை ஆட் பண்ணிக்கோங்க. இது நல்லெண்ணெய் வந்து பார்த்திங்கனாக்கா நான் எள்ளு கொடுத்து செக்கில் ஆட்டி வாங்கினது. ஸோ எனக்கு பொங்கி பொங்கி வந்துச்சு. நீங்கள் இந்த மாதிரி எந்த எண்ணெய் வச்சுருக்கீங்களோ அதுக்கேற்ற மாதிரி பார்த்து ஹேண்டில் பண்ணி செய்யுங்க. ஸோ கேர்ஃபுல். அடுத்தது பார்த்திங்கன்னா இது இஞ்சி நல்லா பொரிஞ்சு வந்துடுச்சு. இதில் வந்து ஒரு 1.5 கிலோ போல் நான் மட்டன் எடுத்திருக்கேன். அதை வந்துட்டு நல்லா கழுவி ஒரு மணி நேரம் போல் தண்ணியை வடித்து நம்ம இதோட ஆட் பண்ணிக்கணும். தண்ணி இருந்துச்சுன்னா திருப்பி திருப்பி கொதிக்கும் போது தண்ணி விட்டுக்கிட்டே இருக்கும். ஸோ வேக லேட் ஆகும். எண்ணெயில் பொரியறதுனால நம்மளுக்கு தண்ணியை வடித்து போடும்போது நல்லா வெந்துடும். ஸோ அதை பார்த்துக்கோங்க. இது இன்னொன்று பார்த்திங்கன்னா எலும்பு கொழுப்பு இந்த மாதிரி இல்லாமல் கொஞ்சம் சுத்தமாக க்ளீன் பண்ணி வச்சுக்கிட்டு அந்த எண்ணெய் கறிக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஜவ்வு இருக்கும்போது எண்ணெயில் சேர்ந்துச்சுனாக்கா அது ரொம்ப டேஸ்ட்டு வந்து சரியாக வராது. ஸோ அது மட்டும் பார்த்துக்கோங்க. அடுத்தது உப்பு இதோட ஆட் பண்ணிவிட்டு இப்போ மூடி வச்சு 5 நிமிஷம் ஒரு 10 நிமிஷத்துக்கு ஒரு திருப்பி திருப்பி எடுத்து நம்ம இதை திருப்பி விட்டுகிட்டே இருக்கணும். ஏன்னா கிளறி விடாமல் விட்டுட்டோம் அப்படின்னா கீழே மட்டும் சாஃப்டாக வெந்திருக்கும். மேலே பார்த்திங்கனாக்கா கொஞ்சம் விரைச்ச மாதிரி ஆகிடும். ஸோ அப்பப்போ நம்ம எடுத்து இதை வேக விட்டதுக்காக எடுத்து கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நம்ம இதை செஞ்சு வச்சுட்டோம்னாக்கா 10 நாள் 15 நாள் கூட நாங்கள் பக்ரீத் முடிஞ்சாக்கா இந்த மாதிரி செஞ்சு வச்சுக்குவோம். கெட்டே போகாது. நம்ம அப்பப்போ எடுத்து காலையிலைக்கும் நைட்டுக்கும் ஒரு தடவை லேசாக சூடு பண்ணிவிட்டு குலுக்கி வச்சுக்க வேண்டியதான். நாங்கள் வெளிநாட்டில் இருக்கிற எங்கள் அண்ணன் தம்பிங்க அந்த மாதிரி ரிலேஷன் இருந்தால் கூட இதை நாங்கள் கொடுத்து விடுவோம். கெட்டே போகாது. அப்போ எண்ணெய் மட்டும் கொஞ்சம் கம்மியாக ஊற்றி நம்ம கொடுத்து விடும்போது எதுவுமே இல்லை. அவங்க அதை வச்சு கிரேவி மாதிரி கூட நம்ம அதை ஃபார்ம் பண்ணிக்குவாங்க. ஸோ ரொம்ப டேஸ்டான டிஷ் செஞ்சு பாருங்கள். பை.